ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பழைய ஃபோன்லேருந்து புது ரெட்மி ஃபோனுக்கு எப்படி எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பழைய ரெட்மி ஒய்2லேருந்து புது போக்கோ ஃபோனுக்கு மாற்ற போகிறேன். உங்கள்கிட்ட பழைய ஃபோன் ஓப்போ விவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு மொபைல்லையும் எம்ஐ மூவர் ஆப்பை டவுன்லோட் போட்டுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் அதில் ஓல்டு நியூன்னு கேட்கும். உங்களுக்கு பழைய ஃபோனில் ஓல்டுன்னு, புது ஃபோனில் எதுக்கு மாற்ற போகிறீங்க அது நியூன்னு கொடுத்துவாங்க. அந்த நியூ ஃபோனு 2 கேட்கும், ஜியோமி டிவைஸாக அதர் டிவைஸாக இருக்கும். எனக்கு ஜியோமினால ஜியோமியே கொடுத்துருக்கேன். இப்போ வந்தீங்கன்னா உங்கள் ஒரு இதில் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. என் போக்கோவில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிருக்கு புது ஃபோனில். அதை நீங்கள் ஒய்2வில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 2 நிமிஷத்தில் கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னு வரும். அதில் நீங்கள் எல்லாமே காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சும்மா இமேஜஸ் மட்டும் போதும், அப்படி இல்லைன்னா எனக்கு கால் ஹிஸ்ட்ரி மெசேஜஸ் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தனியாக செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 7 GB ஃபைல் இருந்தது. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுமாதிரி உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து டைம் ஆகும். ஆனால் பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வேகமாக ஏறுற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு 7 GB ஏறதுக்கு. உங்கள் டேட்டாவை பொறுத்து எங்களுக்கு டைம் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் வாங்கிற புது ஃபோன் அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நியூ ஃபோன் வந்து ரெட்மி ஃபோனாக இருந்தால் போதும். உங்களோட பழைய ஃபோன் ரெட்மியாகவும் இருக்கலாம், இல்லைனா விவோவாக இருக்கலாம், ஓப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஆப் மட்டும் டெவலப் போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். எனக்கு வந்து சார்ஜ் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும் சார்ஜ். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் போட்டுட்டு 2 சிலையும் பக்கத்தில் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வாட்டி ஏறிக்கிட்டு இருக்கோம். நடுவில் நீங்கள் ஹோம் பட்டன் கொடுத்து வந்தீங்கன்னா கூட அது கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா அதுலேயே லோட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எதுவுமே வரும். இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பண்ணால் உங்களுக்கு கான்டாக்ட்ஸு, கால் ஹிஸ்ட்ரி, ரீசன்ட் கால்ஸு, மெசேஜஸ்ஸு, இமேஜஸ்ன்னு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது நீங்கள் பழைய ஃபோனில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் அது கூட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அது டன் கொடுத்து பாய்க்க சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் பழைய ஆப் என்ன ஆப் வந்து டெவலப் பண்ணுறதோ வந்துடும். ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புது டிவைஸில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 சரி ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி கால் நம்ம ஃபோனுக்குள்ளே போய்ட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கால்ஸ் எல்லாமே வந்துடும். போக்கோ தான் புதுசு. ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா அதை கான்டாக்ட்ஸு எல்லா கான்டாக்ட்ஸும் வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கால்ஸ் லாஸ்ட்டாக பண்ண கால் முதல் கொண்டு எல்லா காலும் அப்படியே கால் ஹிஸ்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அடுத்து கேலரியில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இமேஜஸ் வர இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கும். கொஞ்சம் லோடிங் ஆகுது. மொத்தம் 5000 இமேஜஸ் பழைய ஃபோனில் அது அப்படியே 5000 இமேஜஸும் வந்துருச்சு. இப்போ 3000 இமேஜஸ் லோட் ஆகிடுச்சு. இன்னொரு 2-5 நிமிஷத்தில் 5000 இமேஜும் லோட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே காப்பி ஆகிரும். இதில் வந்து இப்போதைக்கு 3000 இமேஜஸ் வந்து லோடிங் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாமே டவுன்லோட் ஆகிரும். மெசேஜ் முதல் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மெசேஜ் முதல் கொண்டும் அப்படியே டிட்டோவாக காப்பி ஆகிரும் பழைய ஃபோன்லேருந்து. நீங்கள் எதுவுமே டேட்டா லாஸ் ஆகணுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.